புத்தர் என்ற சொல்லுக்கே விழித்து எழுந்தவர் என்று பொருள். இனிய நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கு புத்தரின் மௌன புரட்சி என்கிற தலைப்பில் உங்களோடு உரையாடலாம் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கும் எத்தனையோ யுகங்கள் மாறினாலும், எத்தனையோ காலங்கள் கடந்து சென்றாலும், மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கலுக்கு ஒரு தீர்வு தேவைப்படுகிறது என்றால் அவன் நாடக்கூடிய ஒரே சித்தாந்தத்தை கொண்டிருப்பவராக புத்தர் பெருமான் இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ காலச்சூழல்கள், எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் என்று இந்த உலகம் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளான போதும் புத்தருடைய சிந்தனைகள் இன்றைக்கும் மனிதனுக்கு பல்வேறு தீர்வுகளை தரக்கூடியதாக உள்ளது. புத்தர் என்ற சொல்லுக்கே விழித்து எழுந்தவர் என்று பொருள். அதாவது விழிப்படைந்தவர். சுவாமி விவேகானந்தர் சொல்வார் அல்லவா, அதாவது தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்று சொல்வார் அல்லவா, அதை போல புத்தர் என்கிற சொல்லுக்கு விழித்து எழுந்தவர். அதாவது உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது, இந்த உலக வாழ்க்கை எப்படியெல்லாம் பொய்யானது, ஒரு மாய தோற்றம் கொண்டது என்கிற பல்வேறு நிலைகளை உணர்ந்து விழித்து எழுந்தவர். ஆக மனிதனாக மேம்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் புத்தரினுடைய தலையாய நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் மற்ற துறவிகளிடமிருந்து புத்தர் இந்த எளிய தன்மையினால்தான் மாறுபட்டு நிற்கிறார். மற்ற துறவிகள் எல்லாம் மக்களிடமிருந்து விலகி நிற்கின்ற போது மக்களை நோக்கி நெருங்கி சென்று மக்களோடு மக்களாக கலந்து நின்ற காரணத்தினால்தான் புத்தருக்கு இன்றளவும் ஒரு பெரிய அவரை விரும்பக்கூடியவர்கள், அவரால் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் மக்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த புத்தர் எளிய மனிதர்களை சுற்றி வந்தார். எளிய மனிதர்களை தன்னகத்தே தன் அருகிலே வைத்து கொண்டார். ஒரு முறை கோசல நாட்டு மன்னன் பிரசன்னஜித் என்று சொல்லக்கூடியவன் புத்தரை நாடி வந்தான். அவன் புத்தரை பார்த்து கேட்டான், அதாவது இந்த உலக பந்தங்களிலிருந்து விடுபட்ட ஒரு தூய்மையான துறவியை நான் பார்க்க வேண்டும் என்று புத்தரிடம் அந்த பிரசன்னஜித் என்று சொல்லக்கூடிய கோசல மன்னன் கேட்கிறான். அதற்கு ஆழ்ந்து அவனை பார்த்த புத்தர், உன்னால் அது முடியாது. அதாவது தூய்மையான உலக பந்தங்களிலிருந்து விட்டு விலகிய அந்த துறவியை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது, உன்னால் கண்டுணர முடியாது என்று புத்தர் கூறுகின்றார். ஏன் என்று கேட்கிறான் அவன். அதாவது நீ இன்னும் இன்ப வாழ்க்கையிலிருந்து, பந்த பாசத்திலிருந்து, இயல்பான இந்த வாழ்க்கை சூழலிலிருந்து, வசதி வாய்ப்புகள் நிறைந்த அரண்மனை வாழ்க்கையிலிருந்து நீ இன்னும் விட்டு விலகி வரவில்லை. இன்னும் கூர்மையாக சொல்ல வேண்டுமே ஆனால் உன்னுடைய படுக்கை அறை முழுவதும் குழந்தைகளாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உன்னால் தூய்மையான துறவிகளை ஒருபோதும் கண்டடைய முடியாது என்று சொல்லி மறுத்து விடுகிறார். அப்படிப்பட்ட புத்தர் எளிய மனிதர்களுக்கு அவர்கள் பௌத்த துறவியாக மாறுவதற்கு, ஒரு துறவியாக மாற்றம் அடைவதற்கு புத்தர் பல்வேறு உதவிகளை செய்திருக்கின்றார். உதாரணமாக நந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு கால்நடை மேய்ப்பாளன் ஒருவன் இருக்கின்றான். அவனுக்கு பௌத்த துறவியாக ஆக வேண்டும் என்று ஆசை. நந்தன் புத்தரை அணுகி, நான் பௌத்த துறவியாக ஆக வேண்டும், நீங்கள் அதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது அவனுடைய கருத்துக்களை புத்தர் உள்வாங்கி கொண்டு, நிச்சயமாக நீ பௌத்த துறவியாக மாறுவதற்கு நான் உதவி புரிகிறேன். முதலில் நீ மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாடுகளை எல்லாம் அந்த மாடுகளுக்கு உரிமையாளரிடம் கொண்டு போய் சேர்த்துவிட்டு அதன் பிறகு என்னை நோக்கி வா என்று சொல்கிறார். அதன்படியே நந்தன் மாடுகளை கொண்டு போய் அந்த உரிமையாளனிடம் சேர்த்துவிட்டு புத்தரை நோக்கி வருகிறான். அப்படி வந்த அந்த நந்தனை உச்சி முகந்து ஏற்றுக்கொள்கிறார். அவனுடைய நேர்மையை போற்றுகின்றார். அவன் துறவியாக மாறுவதற்கு பல்வேறு உதவிகளை செய்து தன்னோடே வைத்து கொண்டார் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லுகின்றன. ஆக ஒரு மன்னன் துறவியை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை கேட்கிறான். அதற்கு புத்தர் மறுத்து விடுகிறார். ஆனால் ஒரு எளிய மாடு மேய்க்கக்கூடிய ஒரு எளிய மனிதன் கேட்கின்ற பொழுது அவன் துறவியாக மாறுவதற்கு, அவன் பௌத்த துறவியாக மாறுவதற்கு புத்தர் சகல உதவிகளையும் செய்கின்றார். இப்படி எப்பொழுதும் எளிய மனிதர்களோடு கைகோர்த்து நின்றவரே புத்தர் பெருமான். அதே நேரம் உயர் பதவியும் சமூக அந்தஸ்தும் அற்ற பலரிடம் புத்தர் மிகவும் அன்பாக பேசியிருக்கின்றார், அரவணைப்பாக நடந்து கொண்டிருக்கின்றார். சமூகத்தின் தாழ்ந்த நிலையில் இருந்த முடி திருத்துபவரான உபாலி,
நடிகர் தலபுட்டோ ஆகியோரை பார்ப்பனர்களான சரிபுட்டா, மொக்கலானா ஆகியோரைப் போலவே சமமாக பாவித்து தன் சபையில் புத்தர் அவர்களை சேர்த்து கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு சமதர்மத்தை மேற்கொண்டவராக, எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய உயர்ந்த மனப்பான்மை கொண்டவராகவும் புத்தர் திகழ்ந்திருக்கின்றார். அதே போல தான் உபதேசிக்க சென்ற இடமெல்லாம் அனைத்து தரப்பினரையும் புத்தர் சந்தித்தார். குயவன் பாகவாவை சந்தித்து, பாகவா, உனக்கு சம்மதம் என்றால் உன் குடிசையில் ஒரு நாள் இரவை நான் கழிக்க விரும்புகிறேன் என்று ஒரு முறை சொல்கின்றார். குயவனோ, நீங்கள் என் குடிசையில் ஒரு நாள் கழிப்பதிலே எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இந்த மழை காலத்தை கழிக்க என் குடிசையில் இன்னொரு துறவி இருக்கின்றார். அவர் ஏற்கனவே வந்துவிட்டு இருக்கின்றார். ஆகவே நீங்கள் இங்கே தங்குவதற்கு அவருடைய சம்மதம் மிக முக்கியமானது. அதாவது அவருடைய சம்மதத்தை பெற வேண்டும் என்று பாகவா சொல்கிறான். அந்த துறவியின் சம்மதத்தை பெற்ற பின்னரே புத்தர் குடிசையில் நுழைகிறார். அதாவது அந்த துறவி இருந்தால் என்ன, நானும் இருப்பேன், எனக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அடாவடியாக மோதாமல், கோபித்து கொள்ளாமல், முறையாக தனக்கு முன்னரே வந்து அந்த குடிசையில் தங்கியிருக்கக்கூடிய அந்த துறவியிடம் அனுமதியை பெற்று அந்த குடிசையில் தங்கியிருக்கின்றார். அப்படி அந்த குடிசையில் தங்கி இருக்கின்ற போது ஒரு ஓரத்தில் தான் அமர்வதற்காக வைக்கோலை புத்தர் பரப்பி கொண்டிருந்தார். அப்போது புத்தரிடம் பேசிய மற்றொரு துறவி, நான் கௌதமர் என்னும் சாக்கியர் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறேன், அவர் புகழ்தான் நாடெங்கிலும் பரவியுள்ளதே என்றார். அவரிடத்திலே தான் அந்த புத்தர் என்று காட்டிக்கொள்ளாமல் அவருக்கும் சேர்த்து உபதேசம் செய்கின்றார். அவரையும் உபதேசித்து துறவியையும் மேலும் சிறந்த துறவியாக ஆக்கக்கூடிய ஒரு முயற்சியினை புத்தர் மேற்கொள்கின்றார். இதனால்தான் புத்தரை மௌன புரட்சியாளன் என்று அவர் அழைக்கப்படுகின்றார். அந்த நாளில் வழக்கத்தில் இருந்த சமூக அந்தஸ்து அமைப்பை புத்தர் விரும்பவில்லை. தன் பிறப்பாலும் பிறந்த சாதியாலும் தான் ஒருவன் சமூக அந்தஸ்தை அன்றைக்கு பெற முடியும். புத்தர் காலத்தில் வட இந்தியாவில் இந்த சமூக அமைப்பு மாற்றம் காண ஆரம்பித்தது. மக்கள் நிறைய நகரங்களுக்கு மக்கள் வரத் தொடங்கினர். நிறைய நகரங்களும் உருவாகத் தொடங்கின. மாறிவரும் இந்த சமுதாய அமைப்பில் புத்தரின் உபதேசங்களுக்கு நல்ல மதிப்பு இருந்தது. புத்தருக்கு அன்றைய குருமார்கள் செய்த பூஜை சடங்குகளில் நம்பிக்கை ஒருபோதும் இருந்ததில்லை. மனிதன் எப்படி வாழ்கிறான் என்பதில்தான் தன் கவனத்தை செலுத்தினார். அதனால் சடங்குகள், தூய்மையான சடங்குகள், தூய்மையற்ற சடங்குகள் ஆகிய எல்லா சடங்குகளையும் அவர் கேள்வி கேட்டார். கேள்விகளை எழுப்பி அதனை மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கினார். இந்த கேள்விகள் சாதி அமைப்பை மறைமுகமாக சாடின. துறவர சபையை சேராத சாதாரண மக்களுக்கு அறிவுறுத்த பௌத்த சங்கத்தில் சாதி அமைப்புக்கு நேரடி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தனது உரையொன்றில் இந்தியாவில் பாயும் 5 பெரும் ஆறுகளை குறிப்பிட்டு, இந்த தனி ஆறுகள் ஒவ்வொன்றும் கடலில் கலந்து ஒன்றாவது போல பௌத்த சங்கத்தில் சேர்பவர்கள் தங்கள் ஜாதி, அந்தஸ்து, பிறப்பு ஆகியவற்றை கைவிட்டு அனைவருமே சமம் என்று சக துறவிகளாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை புத்தர் பெருமான் உருவாக்கினார். புத்தரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. நீங்கள் கடவுளின் மகனா என்று கேட்கின்றார்கள். அதற்கு எந்த பதிலையும் சொல்லாமல் புத்தர் மௌனமாகவே, மௌன சாட்சியாகவே நின்று கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இதற்கு பதில் சொல்ல முடியாது. இப்பொழுது நம் உடலில் ஒரு இடத்திலே கையிலோ காலிலோ வலி இருக்கின்றது. அந்த வலி எனக்கு வலிக்கிறது என்று நாம் சொல்கிறோம். எதிராளி உனக்கு வலிக்கிறது என்பதை என்னால் நம்ப முடியாது, அதை உன் வலியை எனக்கு நிரூபித்து காட்டு என்று கேட்டால் எப்படி நமக்கு இருக்கின்ற வலியை அவரிடம் நிரூபித்து காட்டுவது? ஆக நிரூபித்து காட்ட முடியாதல்லவா? அதை போன்றதுதான் நம்முடைய ஞானத்தை பற்றியும், நம்முடைய உயர்ந்த எண்ணங்களை பற்றியும், அறிவை பற்றியும், தெய்வீகத்தை பற்றியும் வேறொருவர் எதிரிலே இருக்கக்கூடியவர் நிரூபிக்க சொன்னால் தெய்வீகத்தை ஒருபோதும் யாராலும் நிரூபிக்க முடியாது. ஏனென்றால் அது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அதை உணரத்தான் முடியுமே ஒழிய தெய்வீகத்தை எந்த மனிதனாலும், எந்த ஞானியாலும், யாராலும் நிரூபித்து காட்ட முடியாது. இப்படி நிரூபித்து காட்ட முடியாமல் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கெல்லாம் புத்தர் மௌனத்தையே பதிலாக கொண்டிருந்திருக்கின்றார். அதாவது மௌனமாக இருக்கின்ற பொழுது
எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் அமைதியாகி விடுவார்கள். நாம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஏதாவது ஒரு விதத்திலே வார்த்தைகளால் பதில் சொல்ல முயற்சித்தால் நிச்சயமாக நாம் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் அவர்களிடத்திலே நாம் தோற்று போய்விடுவோம். ஆகையால் புத்தர் இந்த மாதிரியான இக்கட்டான சூழல்களில் மௌனத்தையே மிகப்பெரிய ஆயுதமாக கொண்டு தன்னை தற்காத்திருக்கின்றார். அவர் ஞானி அல்லவா, ஞானத்தை கண்டடைந்தவர் அல்லவா, அதனால் மௌனத்தை மிகப்பெரிய கவசமாக கொண்டு திகழ்ந்திருக்கின்றார். அதாவது சிதைவடைந்தவர்கள்தான் அதிகமாக பேச்சை நம்புவார்கள். ஆக பேசக்கூடியவர்கள் சிதைவை நோக்கி நகர்கின்றார்கள். மௌனமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு உயர்ந்த உன்னத ஞானத்தை நோக்கி நகர்கின்றார்கள். ஆகையால் தான் புத்தர் மௌனத்தை மிகப்பெரிய கவசமாக கேடயமாக வைத்து தன்னை பாதுகாத்து இன்றளவும் மனித மனங்களை வென்று நம்முடைய இதயத்தில் நம்முடைய உள்ளத்தில் அவர் குடிகொண்டு நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாளையும் அவர் வாழ்வார். அவருடைய சிந்தனைகளுக்கு அவருடைய எண்ணங்களுக்கு ஒருபோதும் அழிவு என்பதே கிடையாது என்பதே மறுக்க முடியாத மாற்ற முடியாத உண்மையாகும். இந்த உலகத்தில் புத்தர் எத்தனையோ சிறந்த சிந்தனைகளை சொல்லி சென்றிருக்கின்றார். அவர் சொன்ன மிக முக்கியமான சிந்தனை சர்வ துக்கம் என்பதாகும். அதாவது துக்கம் என்றால் துன்பம் என்று பொருள். அதாவது இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்கள் இவை யாவும் துக்ககரமானது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவை நமக்கு துக்கத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். ஆக இந்த வாழ்க்கையில் நாம் கண்டடைகிற தேடி அடைகிற அனைத்தும் துக்ககரமானது என்கிற ஒரு சிந்தனையை உள்ளடக்கிதான் அவர் சர்வ துக்கம் என்கிற ஒரு வார்த்தையை, ஒரு பத பிரயோகத்தை பயன்படுத்தியுள்ளார். ஆக நாம் புத்தனை ஆழ்ந்து வாசிக்கிற போது, புத்தனை ஆழ்ந்து உள்வாங்குகின்ற பொழுது அந்த சர்வ துக்கம் என்கிற வார்த்தை எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு நுட்பமானது என்பது நமக்கு தெள்ள தெளிவாக விளங்கும். இறுதியாக நிறைவாக புத்தன் கடவுள் இல்லை என்று கூறினார். இந்த உலகத்தில் கடவுள் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று அடித்து அழுத்தம் திருத்தமாக சொன்னவர் புத்தர் பெருமான். அந்த புத்தரையே இன்றைக்கு கடவுளாக்கி மக்கள் வழிபடுகிறார்கள் என்பதுதான் ஒரு முரண் நகையாகும். ஆக கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்ன புத்தனையே கடவுளாக்கிவிட்ட மக்கள் வாழ்கிற தேசம்தான் இது. ஆக இந்த வாழ்க்கையை நாம் நிம்மதியாக வாழ, கடுமையான நேரங்களில், நாம் பதிலளிக்க முடியாத நேரங்களில், நம்மால் பதில் உரைக்க முடியாத சூழல்கள் நேருகிற போது மௌனத்தை ஒரு பெரிய கவசமாக எடுத்துக்கொள்வோம். அந்த மௌனம் நம்மை எந்த சூழலிலும் பாதுகாக்கும். ஆக மௌனத்தை மிகப்பெரிய ஒரு அரணாக, பாதுகாப்பாக, கவசமாக, கேடயமாக எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை செவ்வனே வாழ்வோம் புத்தரின் வழி நின்று. நன்றி நண்பர்களே.